அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித தோமா பெருவிழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 29 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்தியாவின் திருத்தூத புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர் இந்தியாவில் உள்ள பல கிறிஸ்தவர்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் பிலிப்பு மூலம் இயேசுவிற்கு அறிமுகமானார். 29வது வயதுடைய இவர் முதலில் தச்சு தொழிலாளியாகவும் பிறகு மீனவராகவும் இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பின் பல நாடுகளுக்கு சென்று போதித்த பின் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. இவரால் பல மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் கேரளாவில் 7 திரு அவைகளை எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் நடைபெற்ற வேத கலாபனையின் போது ஜூலை 3ஆம் தேதி கிபி 72இல் சென்னை உள்ள சின்னமலையில் ஈட்டியால் குத்தப்பட்டு மரணமடைந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. இவரது உடல் மயிலாப்பூரில் இவர் கட்டிய தேவாலயத்தில் மன்ன பெருமாள் என்பவரால் புதைக்கப்பட்டது. பின் இவரது உடலின் புனித பண்டம் சிரியாவில் உள்ள எடேசா என்ற ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. இவரை பற்றி தெளிவாக அறிவோம். புனித தோமா ஒரு தீவிர விசுவாசி. இயேசுவின் மேல் அளவில்லாத பற்று கொண்டிருந்தார். துணிவு மிக்கவர். அதனால்தான் இயேசு இறந்த பின்பு அனைத்து சீடர்களும் பூட்டிய அறையில் இருந்தபோது தோமா மட்டும் வெளியில் மக்கள் மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்தார். இதை லாசர் நோயிட்டிருந்த போது இயேசு தம் சீடரிடம், வாருங்கள் யூதேயாவிற்கு போவோம் என்பதற்கு சீடர்கள் அஞ்சினார்கள். ஏனென்றால் யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய காத்திருந்தார்கள். அப்போதும் தோமா மட்டுமே துணிவோடு தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். யோவான். ஆம், அவர் அன்று சொன்ன வார்த்தையை தனது வாழ்வில் பின்பற்றினார். ஆண்டவர் இயேசுக்காக தனது இரத்தத்தை சிந்தி சாட்சிய வாழ்ந்து உயிரிட்டார். புனித தோமா சில நேரங்களில் சந்தேக பெயர் வழியாக தென்பட்டாலும் அவர் உண்மையில் அது போன்றவர் அல்ல. அவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாவிட்டால், வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார். மாறாக புனித தோமா மற்ற சீடர்களின் மத்தியில் உலக கண்ணோட்டத்தையும் மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பையும் எடுத்து காட்டும் ஒரு கால கண்ணாடியாகத்தான் இருந்திருக்கிறார். இறுதி ராவுணவின் போது, நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின்னர் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று இயேசு சீடர்களை பார்த்து கூறும்போது தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழி நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்கிறார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறினார். அதேபோன்று இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சீடர் கூறியதற்கு தோமா அதனை நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் தோமா அவர்களின் பதிலை கேட்டு மன திருப்தி அடையவில்லை. அதனால்தான் அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை விட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகிறார். இயேசு மீண்டும் தோன்றிய போது தோமா இயேசுவின் விழாவிலும் கையிலும் கைகளை விடவில்லை. மாறாக மண்டிட்டு வணங்கி, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்பூர் பேர் பெற்றோ என்றார். ஆகவே நாம் ஆண்டவரை காணாமலே விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் அனுதினமும் தனது பிரசன்னத்தை நற்கருணை மூலம் காட்டி கொண்டிருக்கிறார். நாம் உண்மையில் அதனை உணர்ந்திருக்கிறோமா? அவரோடு உரையாடி உறவை வளர்த்து கொள்கிறோமா? இன்று புனித தோமா நமக்கு கற்பிக்கும் போதனை என்ன? 1, தைரியமாயிருக்க வேண்டும். 2வது, சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். 3வது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம்.
நான் தைரியத்தோடு இயேசு நற்செய்தி பணியை ஒவ்வொரு நாளும் செய்கின்றேனா? வாழ்விலே எழும் சந்தேகங்களை இறைபாதத்தில் வைத்து இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கின்றேனா? நான் இறை நம்பிக்கையில் திடமாக வாழ்ந்து சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தைரியத்தோடு இயேசுவின் நற்செய்தி பணியை செய்யவும், எங்களது வாழ்வில் எழும் சந்தேகங்களை இறைபாதம் வைத்து இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும், இறை நம்பிக்கையில் திடமாக வாழ்ந்து சான்று பெறவும் வரம் தாரும். ஆமீன்.